ஸோ இது வந்து ஒயிட் பிரிஞ்சாலில் பண்ண தொக்கு. இது வந்து என் மம்மி தான் பண்ணியிருந்தாங்க. பாவம் ஆல்ரெடி அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாங்க. பட் நான் இது திருப்பியும் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு எடுத்த வீடியோ இது. ஆனால் இதை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது அவங்க அந்த வாய்ஸ் எப்படி நான் அதே அவங்க வாய்ஸில் எடிட் பண்ணி எப்படி போடணும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் திருப்பி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில், சோம்பு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த பிரிஞ்சாலை போட்டுட்டு கல்லுப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டால் அது நல்லா வெந்து தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ரசம் சாதத்துக்கு வந்து பாவக்காய் பொரியல் அண்ட் இது தொட்டு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கார்த்திகை மாதம் வீட்டில் மாலை போட்டிருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட முடியாது அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இது ஒரு நான்வெஜ் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.